2026 தேர்தல் அப்படின்னு சொன்ன உடனே நேயர்களே உங்க மனசுல என்ன தோணுது? தெருக்களில் கட்டப்பட்டிருக்கும் வண்ண வண்ண கொடிகள், ஆட்டோக்களில் வரும் காதை பிளக்கும் மைக் செட் சத்தங்கள், சுவரொட்டிகள், பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்கள் இதான ஞாபகத்துக்கு வரும். ஆமா, கண்டிப்பா. அதான் எல்லார் மனசுலயும் முதல் விஷயமா வரும். ஆனா இன்னைக்கு நாம அலச போற இந்த தி ஆல்காரிதம் எலெக்ஷன் அப்படிங்கிற ஆதார குறிப்பு இந்த பிம்பத்தையே சுக்குநூறா உடைக்குது. வரப்போற தேர்தல் களம் நாம நினைக்கிற மாதிரி தெருக்களிலோ மைதானங்களிலோ நடக்க போறதில்ல. எக்ஸாக்ட்லி, அது வேறொரு இடத்துல நடக்க போகுது. ரைட். அது இப்போ உங்க சட்ட பாக்கெட்ல உங்க கைகளில் இருக்கிற ஸ்மார்ட் போன் ஸ்கிரீனுக்குள்ள இருக்கிற ஆல்காரிதம் அப்படிங்கிற கண்ணுக்கு தெரியாத போர்க்களத்துல தான் நடக்க போகுது. சரி, இத கொஞ்சம் விரிவா பிரிச்சு பார்க்கலாம். இந்த அல்காரிதம் எப்படி நம்ம எண்ணங்களை, ஏன் நம்ம வாக்குகளை கூட சத்தம் இல்லாம மாத்துது? நிச்சயமா. இப்போ பாத்தீங்கன்னா பலரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, சமூக வலைத்தளங்கள் அப்படிங்கிறது நாம நம்ம நண்பர்கள் கூட பேசுறதுக்கும் கொஞ்சம் பொழுதுபோக்குக்காக வீடியோக்கள் பார்க்கறதுக்குமான ஒரு பிளாட்ஃபார்ம்னு நினைக்கிறாங்க. ஆமா, நான் கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். சும்மா டைம் பாஸ் பண்றதுக்கு தான் யூஸ் பண்றோம்னு. அங்கதான் நம்ம தப்பு பண்றோம். நீங்க இன்ஸ்டாகிராம்லயோ யூடியூப்லயோ ஸ்க்ரோல் பண்ணும்போது வர்ற போஸ்ட், ரீல்ஸ் எல்லாம் தற்செயலா, அதாவது ஏதோ ரேண்டமா உங்க கண்ணுக்கு முன்னாடி வருதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய தப்பு. ஓ, அப்ப அது ரேண்டம் கிடையாதா? கிடையவே கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த தரவுகள் மிக தெளிவா ஒரு விஷயத்த சுட்டி காட்டுது. அதாவது சமூக வலைத்தளங்கள் அப்படிங்கிறது ஒரு மாபெரும் உளவியல் பரிசோதனை கூடம். நான் ஃப்ரீயா இருக்கும்போது ஸ்க்ரோல் பண்றேன், ஏதோ ஒரு வீடியோ பிடிச்சிருக்கு, அதை பார்க்கறேன். இதுல என்ன பெரிய சைக்காலஜி இருக்க போகுது? அங்கேதான் நீங்க ரொம்ப கவனிக்கணும். இதுதான் இந்த தொழில்நுட்பத்தோட மிகப்பெரிய தந்திரமே. நீங்க காலையில எழுந்து உங்க போனை திறந்தது முதல் ராத்திரி தூங்குற வரைக்கும் நீங்க பார்க்குற ஒவ்வொரு கண்டென்ட்டும் மிக துல்லியமாக திட்டமிடப்பட்டு உங்களுக்காகவே பிரத்யேகமாக டிசைன் செய்யப்பட்டு காட்டப்படுது. அப்படியா? எனக்காகவே டிசைன் பண்றாங்களா? ஆமா, அல்காரிதம் அப்படிங்கிறது வெறும் சாஃப்ட்வேர் லாஜிக் கிடையாது. அது உங்களோட ஒவ்வொரு அசைவையும் கவனிக்கிற ஒரு உளவாளி மாதிரி. ஒரு உளவாளி மாதிரி நம்மள வாட்ச் பண்ணிட்டே இருக்கா? கண்டிப்பா. நீங்க எந்த வீடியோவை எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க, எந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே ஸ்கிப் பண்றீங்க, எந்த போஸ்ட்டுக்கு லைக் போடுறீங்க, ஏன் ராத்திரி 11 மணிக்கு மேல நீங்க என்ன மாதிரி செய்திகளை படிக்கிறீங்கன்னு எல்லாத்தையும் அது நோட் பண்ணும். மை காட், செகண்டுக்கு செகண்ட் ட்ராக் பண்ணுதா? ஆமா, ட்ராக் பண்ணி உங்களுக்கே தெரியாத உங்களோட ஒரு மனவரை படத்தை, அதாவது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ரொஃபைலை அது உருவாக்குது. இத நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? இது ஒரு ஓவர் ஸ்மார்ட் வெயிட்டர் மாதிரி இருக்கு. ஓவர் ஸ்மார்ட் வெயிட்டரா? அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறேன், அங்க ஒரு முறை ஆசைப்பட்டு ஒரு சாக்லேட் ஸ்வீட் கேட்டேன் அப்படிங்கிறதுக்காக அடுத்தடுத்த முறையும் நான் கேட்காமலேயே எனக்கு சுகர் இருக்கா இல்லையான்னு என் ஆரோக்கியத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம தொடர்ந்து அதே சாக்லேட் ஸ்வீட்டையே கொண்டு வந்து என் டேபிள்ல வைக்கிற வெயிட்டர் மாதிரி இந்த அல்காரிதம் செயல்படுது. சரியா? அட, அந்த ஒப்பீடு ரொம்ப கரெக்ட். ஆனா அந்த வெயிட்டர் சும்மா ஸ்வீட்டை மட்டும் கொண்டு வந்து வைக்கல. இதுல இன்னொரு பெரிய ஆபத்து இருக்கு. வேற என்ன ஆபத்து இருக்க போகுது? நீங்க அந்த ஸ்வீட்டை சாப்பிட ஆரம்பிச்ச உடனே அவர் அந்த ரெஸ்டாரண்ட் கதவை மெதுவா சாத்தி லாக் பண்ணிடுறாரு. மெனு கார்டுல இருக்கிற காய்கறிகள், ஆரோக்கியமான உணவுகளோட பெயர்களை எல்லாம் அழிச்சிடுறாரு. ஐயோ, அப்போ எனக்கு வேற ஆப்ஷனே இருக்காதா? இருக்காது. உங்களை சுத்தி வர எந்த உணவும் இல்ல, உலகத்திலே இந்த ஸ்வீட் மட்டும்தான் சாப்பாடுன்னு உங்களை நம்ப வைக்கிறாரு. அந்த வெயிட்டருக்கு உங்க ஆரோக்கியம் பத்தி எந்த அக்கறையும் இல்ல. அப்போ அவரோட உண்மையான நோக்கம் தான் என்ன? நீங்க அந்த சீட்டை விட்டு எந்திரிச்சு போயிடக்கூடாது, தொடர்ந்து அங்கேயே உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அது ஒண்ணு மட்டும்தான் அவரோட நோக்கம். அதை தான் அல்காரிதம் பண்ணுது. ஆனா இது ரொம்பவும் இருண்ட ஒரு பார்வையா எனக்கு தோணுது. இத்தனை லட்சம் கோடி மதிப்புள்ள பெரிய பெரிய டெக் நிறுவனங்கள் இதெல்லாம் கவனிச்சுக்க மாட்டாங்களா? அவங்களுக்குன்னு சில பாதுகாப்பு விதிமுறைகள் இருக்குல்ல? நீங்க கேக்குறது நியாயமான கேள்விதான். வெறும் வாட்ச் டைமுக்காக இப்படி ஒரு அராஜகத்தை அவங்க விட்டுடுவாங்களா என்ன? இது ஒரு நல்ல கேள்வி. ஆனா அவங்களோட பிசினஸ் மாடல் என்னன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அவங்களோட ஒரே அளவுகோல் என்கேஜ்மெண்ட் மட்டும்தான். என்கேஜ்மெண்ட், அதாவது நாம அவங்க ஆப்லயே எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படிங்கிறது தானே? அதேதான். அல்காரிதம்கள் எப்பவுமே நடுநிலையானமே கிடையாது. எந்த செய்தி உண்மை, எது போய், எது சமுதாயத்துக்கு நல்லது அப்படிங்கறதெல்லாம் அல்காரிதம்க்கு தெரியாது. அப்போ அதுக்கு உண்மையை விட ஈடுபாடு தான் முக்கியம்னு சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், மனிதர்களோட கவனத்தை எப்படி தக்க வைக்கிறது. நீங்க திரைய பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்காக அது உங்களை சந்தோஷப்படுத்தினாலும் சரி, ரொம்ப மோசமா கோவப்படுத்தினாலும் சரி, அதுக்கு எந்த கவலையும் இல்ல. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக போகிறது. இப்படி நம்ம கவனத்தை தக்க வைக்கிறதுக்காக இந்த அல்காரிதம் நம்ம அரசியல் பார்வையை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்குது அப்படிங்கறத பார்ப்போம். கண்டிப்பா, அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு காலத்துல காலையில டீ கடையில நாளிதழ்களை படிக்கும்போது
எல்லா கட்சிகளோட செய்திகளும் விவாதங்களும் ஒரே பேப்பர்ல இருக்கும். நமக்கு ஒரு கட்சி பிடிச்சிருந்தாலும் எதிர்த்தரப்பு என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம படிப்போம் இல்லையா? ஆமா, வலதுசாரி இடதுசாரி என எல்லா செய்திகளும் கலந்துதான் வரும். நம்மளே ஒரு முடிவுக்கு வரலாம். ஆனா இனி மாத்தினமார் எனக்கும் என் நண்பனுக்கும் ஒரே வயசுதான், 2 பேரும் ஒரே ஊர்ல தான் இருக்கோம். ஆனா நாங்க அரசியலை பத்தி பேசும்போது 2 பேரும் வேற வேற உலகத்துல வாழ்ற மாதிரி இருக்கு. இது எப்படி நடக்குது? இதைத்தான் நாம எதிரொலி அறை விளைவு, அதாவது எக்கோ சேம்பர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். எக்கோ சேம்பர், அதாவது நாம பேசுறதே நமக்கு திரும்ப கேக்குறதா? கரெக்ட். இது ரொம்பவும் நுட்பமான ஒரு சைக்காலஜி. மனித மூளை எப்பவுமே தன்னோட கருத்தை இன்னொருத்தர் ஆமோதிக்கும் போது ஒரு விதமான மகிழ்ச்சி ஹார்மோனை சுரக்குது. அதுக்கு பேரு டோபமைன். ஓ, அப்போ நமக்கு தெரிஞ்சதையே திரும்ப கேட்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வருது, அப்படிதானே? ஆமா, ஆல்காரிதமுக்கு இந்த ரகசியம் ரொம்ப நல்லா தெரியும். நீங்க ஒரு குறிப்பிட்ட அரசியல் சிந்தனை கொண்டவர் அல்லது ஒரு குறிப்பிட்ட தலைவரை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு அது ஒரு முறை கணிச்சிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த சிந்தனையை நியாயப்படுத்துற கண்டென்ட்டை மட்டுமே காட்டும். அதாவது அந்த தலைவரை ஆஹா ஓஹோன்னு புகழ்கிற வீடியோக்களையே தொடர்ந்து காட்டும்னு சொல்றீங்க. ஆமா, வலதுசாரி கண்டென்ட் பிடிச்சா அதுவே வரும், இடதுசாரி கண்டென்ட் பிடிச்சா அதுவே வரும். அது ஒருதலை பட்சமா உங்களை மாத்திடும். அட பாவமே, அதாவது நாம உலகத்தையே பறந்து விரிஞ்சு பாக்குறதா நினைச்சுக்கிட்டு ஒரு இருட்டறைக்குள்ள உட்கார்ந்து நம்ம சொந்த குரலையே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கோம். எக்ஸாக்ட்லி. எதிர்த்தரப்புல என்ன சொல்றாங்க, மாற்று பார்வைகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமலேயே போயிடும். இதுல ஒரு சுவாரஸ்யமான கணிதவியலும் இருக்கு. கணிதவியலா? அது என்ன புதுசா இருக்கு? ஒரு போஸ்ட்டுக்கு நீங்க லைக் போடுறதை விட உங்களுக்கு பிடிச்ச ஒரு வீடியோவை நீங்க 10 நிமிஷம் கன்சுமிட்டாம பாக்குறீங்க பாருங்க, அந்த வாட்ச் டைம்க்கு அல்காரிதம் அதிக மார்க் கொடுக்கும். ஓஹோ, லைக்கை விட வாட்ச் டைம் தான் அதுக்கு ரொம்ப முக்கியம். ஆமா, அதனால உங்களை எதெல்லாம் தொடர்ந்து பார்க்க வைக்குமோ அதை மட்டும்தான் காட்டும். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. என்ன கேள்வி அது? ஒரு மனிதன் எப்போதுமே தன் சிந்தனைக்கு ஆதரவான தரப்பை மட்டுமே கேட்டு வளர்றான், மாற்று சிந்தனைகளே அவனுக்கு தெரியாம போகுதுன்னா அவன் எடுக்கிற முடிவு ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு நல்லதா? ரொம்ப ஆழமான கேள்வி. இப்படி மாற்று கணத்தே தெரியாம நம்மள ஒரு எக்கோ சேம்பருக்குள்ள அடைச்ச பிறகு அரசியல் கட்சிகள் இதை எப்படி தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கறது அடுத்த மிகப்பெரிய அதிர்ச்சி. அதுதான் இன்னைக்கு பலரும் கவனிக்க தவறிய ஒரு விஷயம். நான் இந்த ஆதார குறிப்புல படிச்ச ஒரு விஷயம் என்ன ரொம்பவே யோசிக்க வச்சது. இந்த டார்கெட்டட் ஆட்ஸ் அல்லது தனிப்பயணமாக்கப்பட்ட விளம்பரங்கள், அது ரொம்ப நுட்பமா வேலை செய்யுது. ரொம்ப நுட்பம்னு சொல்றதை விட ரொம்ப ஆபத்தா வேலை செய்யுதுன்னு சொல்லலாம். ஏத்த மாதிரி ஒரு ஆட் காட்டுறாங்க, அவ்வளவுதானே? இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், பொது மேடையில பேசுறதுக்கும் ஒருத்தரோட மொபைல் போன்ல ரகசியமா பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ரகசியமா பேசுறதுன்னா அவங்க என்ன போன் பண்ணியா பேசுறாங்க? அப்படி இல்ல. முன்பு ஒரு தலைவர் பொது மேடையில நிக்கும்போது அந்த மேடைக்கு எதிரே இளைஞர்களும் இருப்பாங்க, விவசாயிகளும் இருப்பாங்க, வணிகர்களும் இருப்பாங்க. அங்க கொடுக்கப்படுற வாக்குறுதி எல்லாருக்கும் பொதுவானதா, வெளிப்படையானதா இருக்கும். ஆமா, எல்லாருக்கும் ஒரே மைக்ல தான் பேசுவாங்க. ஒருவேளை ஒருத்தருக்கு கொடுக்கிற வாக்குறுதி இன்னொருத்தருக்கு முரண்பாடா இருந்தா உடனே அங்கேயே கேள்வி கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு டார்கெட்டட் ஆட்ஸ் மூலமா நடக்கிறது முற்றிலும் வேற. இது ஒரு உதாரணம் மூலமா சொல்றேன். சொல்லுங்க, ஒரு உதாரணம் சொன்னா ஈஸியா புரியும். இப்போ ஒரே தெருவுல அடுத்தடுத்த வீடுகள்ல 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோம். ராமு ஒரு விவசாயி, அவர் பக்கத்து வீட்டுல இருக்கிற குமார் படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிற ஒரு இளைஞர். ரைட், ஒரு விவசாயி, ஒரு இளைஞர், இருவருமே பக்கத்து வீடு. அப்புறம் இப்போ ஒரு அரசியல் கட்சி ராமுவோட மொபைலுக்கு ஒரு விளம்பரம் அனுப்புது. அதுல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்வோம், இதற்காக இளைஞர்களுக்கு வழங்கப்படும் மானியங்களை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, விவசாயிக்கு மட்டும் அந்த ஆட் போகுதா? ஆமா, அதே கட்சி பக்கத்து வீட்டுல இருக்கிற குமாருக்கு ஒரு விளம்பரம் அனுப்புது. அதுல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இளைஞர்களுக்கு லேப்டாப்பும் தொழில் தொடங்க மானியமும் கொடுப்போம், விவசாயிகளின் இலவசங்களை நிறுத்தி இதை செய்வோம் அப்படின்னு வருது. அட பாவமே, அதாவது ராமுவும் குமாரும் ஒரே கட்சிக்கு தான் ஓட்டு போட போறாங்க. ஆனா 2 பேருக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி முற்றிலும் நேர் எதிர். கரெக்ட், நேர் எதிரான வாக்குறுதிகள். ஆனா ஒருத்தருக்கு கொடுத்த வாக்குறுதி இன்னொருத்தருக்கு தெரியவே தெரியாதா? கண்டிப்பா தெரியாது. ஏன்னா ராமுக்கு வந்த அந்த ஆடு குமாருக்கு வராது. இதுதான் அல்காரிதத்தோட சக்தி. ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட பயம், தேவை, அவங்களோட ஆசைய மிக ரகசியமா ட்ரிகர் பண்ற மாதிரி இது டிசைன் செய்யப்படுது. அப்போ அந்த பொது மேடையில இருந்த வெளிப்படைத்தன்மை இப்ப மொபைல் போன்ல இல்லையா? சுத்தமா இல்ல. இது வெளிப்படைத்தன்மையை மொத்தமா அழிச்சிடுது. பொது வெளியில விமர்சனமே வராம ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பிரிச்சு ஆள்ற ஒரு டெக்னிக் இது. இது ஒரு வகையில டிஜிட்டல் பிரித்தாளும் சூழ்ச்சி மாதிரி இருக்கு. நிச்சயமா. இது பத்தாதுன்னு இன்னைக்கு அரசியல் இன்ஃப்ளூயன்சர்களோட ஆதிக்கம் வேற ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஆமா, அது ஒரு பெரிய ட்ரெண்ட் இப்போ.
தலைவர்கள் நேரடியா சொல்றதை விட நமக்கு பிடிச்ச நம்ம ஃபாலோ பண்ற ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்லும்போது அது ரொம்ப இயல்பான கருத்தா நமக்கு தோணுது. அதனாலே அதை நம்ம ஈஸியா நம்பிடுறோம். அதுதான் அல்காரிதமுக்கு வேணும். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப மோசமான ஒரு விஷயத்தை நோக்கி நாம போகணும். இந்த ஈடுபாட்டை மட்டுமே குறிக்கோளாக கொண்ட அல்காரிதம்கள் போலி செய்திகளை எப்படி வைரல் ஆக்குது? போலி செய்திகள் இதுதான் நம்ம ஜனநாயகத்தோட மிகப்பெரிய கேன்சர். ஆனா பொய் செய்தி பரவுறது ஒன்றும் புதுசு இல்லையே. ரொம்ப காலமாவே வதந்திகள் இருந்துட்டு தானே இருக்கு. இதுல அல்காரிதம் என்ன ஸ்பெஷலா பண்ணுது? வதந்திகளுக்கு இயல்பாகவே இறக்கைகள் முளைக்கும்னு சொல்வாங்க. ஆனா இந்த அல்காரிதம் அந்த போலி செய்திகளுக்கு ஒரு பெரிய ஜெட் இன்ஜினையே பொருத்தி விட்டுடுது. ஜெட் இன்ஜினா? அது எப்படி வேலை செய்யுது? சாதாரண செய்திகளை விட ஒரு போலி செய்தி மக்களிடம் கோபத்தையோ அதிர்ச்சியையோ ஏற்படுத்துற வகையில மிக கவனமா வடிவமைக்கப்பட்டிருக்கும். அந்த ஜெட் இன்ஜின் ஓடணும்னா அதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எரிபொருள் தேவை. அந்த எரிபொருள் என்ன? டேட்டாவா? இல்ல, சமூக வலைத்தளங்களை பொறுத்த வரைக்கும் அந்த எரிபொருள் மனிதர்களோட கோபம் தான். உங்களோட கோபம் தான் அவங்களுக்கு லாபம். அதாவது நம்ம கோபத்தை அவங்க எரிபொருளா பயன்படுத்துறாங்களா? இது எப்படி நடக்குது? கொஞ்சம் சயின்டிஃபிக்கா விளக்குங்களேன். நம்ம மூளையில அமிக்டலா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. இதுதான் நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது. நீங்க எப்போதாவது கவனிச்சிருக்கீங்களா? நீங்க மொபைல்ல ஒரு நியூஸ் பாக்குறீங்கன்னா, ஆமா, நிறைய நியூஸ் பாப்பேன். அந்த நியூஸை பார்த்த உடனே உங்களுக்கு கட்டுக்கடங்கான கோபம் வரும், ரத்தம் கொதிக்கும். உடனே அது உங்க ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுவீங்க, இல்லைன்னா கீழே போய் கோபமா ஒரு கமெண்ட் டைப் பண்ணுவீங்க. கண்டிப்பா இது நிறைய தடவை நடந்திருக்கு. அந்த நிமிஷத்துல எனக்கு வேற எதுவும் தோணாது, உடனே ரியாக்ட் பண்ணணும்னு தோணும். இப்படி நீங்க கோவப்படும் போது உங்க மூளை தர்க்க ரீதியா யோசிக்கிறத நிறுத்திடும். உணர்ச்சிகள் உங்களை அப்படியே ஹைஜாக் பண்ணிடும். ஓ, அப்போ லாஜிக்கா யோசிக்கிற திறனை நான் இழந்துடுறேனா? எக்ஸாக்ட்லி, இதத்தான் அல்காரிதம் எதிர்பார்க்குது. ஒரு செய்தி உண்மையா பொய்யான ஃபேக்ட் செக் பண்றது பத்தி அதுக்கு கவலையே இல்லை. அந்த செய்தி உங்களை கோவப்படுத்துதா? நீங்க உடனே ரியாக்ட் பண்றீங்களா? ஆமா, நான் உடனே கமெண்ட் பண்றேன். அப்போ அந்த போஸ்ட் ரொம்ப எங்கேஜிங்கா இருக்குன்னு நினைச்சு அதை இன்னும் 1,00,000 பேருக்கு அது கொண்டு போய் சேர்க்கும். எந்த அளவுக்கு கோபமோ அந்த அளவுக்கு அது வைரல் ஆகும். இது ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ நான் என் போனை பார்த்து கோபப்படுறேன், உணர்ச்சி வசப்படுறேன் அப்படின்னா நான் சுயமா கோபப்படல. யாரோ ஒருத்தர் ஒரு போலியான தகவலை வச்சு என்னை கோபப்பட வச்சு என் உணர்ச்சிகளை தூண்டி அதை அவங்க லாபத்துக்காகவும் அரசியல் லாபத்துக்காகவும் பயன்படுத்திக்கிறாங்க. அப்படிதானே? 100% உண்மை. நீங்க ரொம்ப கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. இது ஜனநாயகம் அப்படிங்கிற அடிப்படையை அசைத்து பார்க்குற ஒரு விஷயம். மக்கள் உண்மை எது பொய் எதுன்னு பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு தகவல்களால் மூழ்கடிக்கப்படுறாங்க. இவ்வளவு தூரம் இதை பத்தி பேசுறோம். அப்போ சமூக வலைத்தளங்களை மொத்தமா டெலீட் பண்ணிட்டு நாம காட்டுக்கு போயிடணுமா? இது ஒரு முற்றிலும் இருண்ட உலகமா? அப்படி ஒரு முடிவுக்கு நம்ம வர வேண்டியதில்லை. ஏன்னா இதுல எந்த நல்ல விஷயமே கிடையாதா? நான் பாக்குற வரைக்கும் இது இளைஞர்களுக்கிட்ட ஒரு பெரிய அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்குன்னு தோணுது. நிறைய பேர் அரசியலை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா. எந்த ஒரு தொழில்நுட்பமும் 2 முனைகளை கொண்ட கத்தி தான். நாம இதை மொத்தமா தப்புன்னு சொல்லிட முடியாது. சமூக வலைத்தளங்கள் மூலமா சில அபரிமிதமான நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு. என்ன மாதிரி நல்ல விஷயங்கள்னு சொல்றீங்க? இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களின் அரசியல் பங்கேற்பு முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு கூடியிருக்கு. எந்த ஒரு தகவலையும், ஒரு கட்சியோட தேர்தல் அறிக்கை என்ன, அவங்க கடந்த காலத்துல என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற டேட்டாவை மிக எளிதாக பெற முடியுது. ஆமா, முன்னாடி மாதிரி நூலகத்துக்கு போய் தேட வேண்டியதில்ல, எல்லாம் விரல் நுனியில இருக்கு. அதேதான். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு சாதாரண சாமானியன் கூட ஒரு முதலமைச்சரையோ பிரதமரையோ நேரடியா டாக் பண்ணி கேள்வி கேட்க முடியுது. அவங்க குறைகளை உடனே வெளிப்படுத்த முடியுது. இது ஜனநாயகத்தோட ஒரு நல்ல பரிணாம வளர்ச்சி தான். யார் வேணாலும் யார வேணாலும் கேள்வி கேட்கலாம். நிச்சயமா அந்த வெளிப்படைத்தன்மையும் இதுல இருக்கு. அப்போ பிரச்சனை அந்த தளத்துல இல்லையா, அதை நாம எப்படி பயன்படுத்துறோம், அது நம்மளை எப்படி பயன்படுத்துது அப்படிங்கறதுல தான் இருக்கு. மிகச்சரியான புரிதல். சரி, இதுல இருந்து தப்பிக்கவோ அல்லது பாதுகாப்பா இருக்கவோ என்னதான் வழி? ஒரு சாமானிய வாக்காளரா நேர்களா இருக்கிற நாம என்ன செய்யணும்? இதுக்கு டிஜிட்டல் விழிப்புணர்வு மட்டும்தான் ஒரே தீர்வு. நீங்க இதை ஒரு தகவல் போர்ப்பட மாதிரி கையாளணும். டிஜிட்டல் விழிப்புணர்வு, அதுக்கு நாம அன்றாட வாழ்க்கையில என்ன பண்ணணும்? முதல் விஷயம், ஒரு செய்தி உங்களுக்கு வருது, அது உங்களுக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்துதுன்னா 1 நிமிஷம் அப்படியே நில்லுங்க. ரியாக்ட் பண்ணாதீங்க. கோபம் வந்தா உடனே வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது இல்லையா? கண்டிப்பா கூடாது. இந்த செய்தி என்னை கோவப்படுத்தணும்னு திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்குங்க.
அதீத உணர்ச்சிகரமான செய்திகளை உடனே ஷேர் பண்றதை தவிர்க்கணும். அதே மாதிரி பலவிதமான செய்தி மூலங்களை வச்சு செய்தியை சரிபார்க்கிற பழக்கத்தை நாம கொண்டு வரணும். ஆமா, ஃபேக்ட் செக் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். வாட்ஸ்அப்ல ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் வருதுன்னா அதுக்கு என்ன ஆதாரம்னு தேடணும். நம்பகமான செய்தி ஊடகங்கள்ல அந்த செய்தி வந்திருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். என்னோட ஃபீட்ல வரது மட்டுமே முழு உலகமும் இல்ல அப்படிங்கிற அந்த புரிதல் நமக்கு வரணும். மிகச்சரி. நான் இங்க ஒரு மைய கருத்தை ஆணித்தரமா பதிவு செய்ய விரும்புறேன். சொல்லுங்க, அது என்ன கருத்து? நீங்க உங்க ஸ்கிரீன்ல பாக்குற கண்டென்ட் உங்களோட தேர்வு கிடையாது. அது உங்களை ஒரு குறிப்பிட்ட திசையில சிந்திக்க வைக்க அல்காரிதம் செய்த ஒரு தேர்வு. வாவ், ரொம்ப ஆழமான வார்த்தைகள். இந்த உண்மையை ஒவ்வொரு முறை நீங்க போனை அன்லாக் பண்ணும்போது நினைவில் வச்சுக்கணும். இந்த விழிப்புணர்வு தான் எதிர்காலத்துல ஒரு வாக்காளரா உங்களுக்கான உண்மையான அதிகாரம். ஆஹா, இதிலிருந்து நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன? ஒட்டுமொத்தமா பார்த்தா வரப்போற 2026 தேர்தல்ல சமூக வலைத்தளம் அப்படிங்கிறது மிக வலிமையான ஒரு கருவி. எந்த சந்தேகமும் இல்ல. அது இளைஞர்களை அரசியல்ல ஈடுபாட்டோட வச்சுக்கவும் தகவல்களை எளிதாக கொண்டு சேர்க்கவும் பயன்படும். ஆனா அதே சமயம் நாம விழிப்புணர்வு இல்லாம கண்மூடித்தனமா அதை நம்பினா அது நம்மள உணர்ச்சி ரீதியா பிரித்தாலும் ஒரு மிக ஆபத்தான ஆயுதமாகவும் மாறிடும். ரொம்ப சரியா சுருக்கிட்டீங்க. அல்காரிதம்களை நம்ம முழுமையா தவிர்க்க முடியாது. நாம அந்த யுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அதோட தந்திரங்கள் எப்படி இயங்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டா நாம அதுக்கு அடிமையாகாம விழிப்புணர்வோட நம்ம ஜனநாயக கடமையை செய்ய முடியும். இந்த விரிவான அலசலோட முடிவுல நேயர்களே உங்களை ஒரு ரொம்ப முக்கியமான சிந்தனையோடு விட்டு செல்ல விரும்புறேன். கண்டிப்பா அவங்க யோசிக்க வேண்டிய விஷயம் இது. இன்னைக்கு காலையிலிருந்து நீங்க உங்க மொபைல்ல பார்த்த செய்திகளை, கடந்து வந்த வீடியோக்களை, படிச்ச போஸ்ட்களை ஒரு நிமிஷம் மனசுல நினைச்சு பாருங்க. ஆமா, கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. நாளைக்கு நீங்க வாக்குச்சாவடிக்கு போய் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு நீங்க எடுக்க போற முடிவு, அது நிஜமாவே நீங்களா சுயமா எடுத்த முடிவுதானா? இது ரொம்ப பெரிய கேள்வி. அல்லது பல மாதங்களாக உங்க கைகள்ல இருக்கிற இந்த சின்ன ஸ்கிரீனுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அல்கோரிதம்கள் நீங்க என்ன சிந்திக்கணும்னு உங்களுக்காக முன்னாடியே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிடுச்சா? நாம நிஜமாவே சுயமா தான் சிந்திக்கிறோமா, இல்ல அது ஒரு மாயையா? உண்மையான ஒரு தத்துவார்த்தமான கேள்வி இது. இந்த சமூக வலைத்தளங்களோட ஆதிக்கம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்ச நேரம் ஆழ்ந்து யோசிச்சு பாருங்க. இந்த உரையாடல் உங்களுக்கு ஒரு புதிய பார்வையை கொடுத்திருக்கோன்னு நம்புறோம். மீண்டும் அடுத்த அலசலில் சந்திப்போம்.